ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷில் கல்பனா சாவ்லாவோட பயோகிராஃபி இதை பற்றின ஃபுல் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இந்த கல்பனா சாவ்லா ஸ்டோரியை நிறைய பேர் சின்ன வயசுலேயே பார்த்தோம் அப்படின்னா படிச்சிருப்போம். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை தான். எல்லா சின்ன பசங்களும் பார்த்தோம் அப்படின்னா டாய்ஸு, காரு இதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கும் போது அவங்க மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்கிராஃப்ட், பிளெயின் இதெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது ஸ்பேஸுக்கு போகணும், மூணுக்கு போகணும், இதுதான் அவங்களோட ஏமா இருந்திருக்கு. ஸோ இந்தியன் பார்ன் உமனில் பார்த்தோம் அப்படின்னா முதல் முறையாக போனவங்க இவங்க தான். 1997 பார்த்தோம் அப்படின்னா போயிருப்பாங்க. அவங்க கிட்டத்தட்ட 760 மணி நேரம் ஸ்பேஸ்லேயே இருந்திருக்காங்க. 10.4 மில்லியன் கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஒரு 10.4 மில்லியன் கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணி போயிருக்காங்க. இந்த உலகத்தை ஒரு 252 வாட்டி சுற்றி வந்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம், அவ்வளோ தூரம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க போயிருக்காங்க. ஓகே, அவங்க பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கர்னல் அப்படிங்கிற இடம். அங்கே மார்ச் 17, 1962 பிறந்திருப்பாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் பன்சாரிலால் சாவ்லா, அதுக்கப்புறம் சத்யஜோதி சாவ்லா அப்படிங்கவங்க. ஸோ இவங்க அவங்க வீட்டில் மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 4 குழந்தைங்க. அதில் இவங்க யங்கஸ்ட் ஒன். அவங்க வீட்டில் கூப்பிடக்கூடிய நேம் பார்த்தோம் அப்படின்னா மோன்டோ அப்படிங்கிறது. ஸோ இப்போ வீட்டில் நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிக் நேம், செல்ல பேர் இருக்கும். அது மாதிரி இவங்களோட நேம் பார்த்தோம் அப்படின்னா மோன்டோ அப்படிங்கிறது. இவங்களோட பேர் கல்பனா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடியா இல்லை இமேஜினேஷன். ஸோ அதான் பார்த்தோம் அப்படின்னா கல்பனா அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம். ஸோ இவங்க ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா தாகூர் பால் நிகேதன் சீனியர் செகண்டரி ஸ்கூல் கர்னல் அங்கே தான் படிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிகிரி பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜில். அதுக்கப்புறம் டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 1984 மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். 1988 பார்த்தோம் அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் கொலராடோ யூனிவர்சிட்டி. ஸோ அங்கே பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. 1988 பார்த்தோம் அப்படின்னா நாசா எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர் அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1994 இவங்க நாசாவில் செலக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ 15th குரூப்பில் பார்த்தோம் அப்படின்னா செலக்ட் ஆகிருப்பாங்க. அவங்க முதல்ல விண்வெளிக்கு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னா ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் அங்கே மார்ச் 1995 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மில்கி வேக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது 1996 பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கனவு உண்மையாகுது. அவங்க மில்கி வேக்கு பார்த்தோம் அப்படின்னா போக போகிறாங்க. அவங்க போக போகிற மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா STS-87 கொலம்பியா. ஸோ ஒரு 16 நாள் மிஷன். 1997 நவம்பர் 19 டிசம்பர் 5 1997. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஸ்ட்ரானட். ஸோ ஒரு 6 பேர் கொண்டு ஒரு குரூ போக போகுது. அதில் இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இருக்காங்க. இவங்க அப்படி ஸ்பேஸுக்கு போகும்போது அங்கேருந்து உலகத்தை பார்த்து சொல்கிறாங்களாம். கங்கை பார்த்தோம் அப்படின்னா நல்ல பெருசாக இருக்குது. அது மாதிரி ஆப்பிரிக்காவில் பாலைவனங்கள், அதுக்கப்புறம் அங்கே நைல் நதி பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒரு நரம்பு மாதிரி வெயின் மாதிரி ஓடுது. இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைமாக பார்த்தோம் அப்படின்னா 2003 போகிறாங்க STS-107. ஸோ அந்த குரூவில் பார்த்தோம் அப்படின்னா போகிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா 16 டே ஃப்ளைட் தான். ஜனவரி 16, 2003 பார்த்தோம் அப்படின்னா கிளம்ப போகுது. இப்படி செகண்ட் டைமாக போகும்போது தான் அவங்க பூமிக்கு தரையிறங்கிறதுக்கு ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு எரிகள் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவங்களோட ஸ்பேஸ் ஃப்ளைட் மேலே மோதி அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இவங்களை பற்றின நிறைய கோட்ஸு, அதுக்கப்புறம் ஜென்ரலான கோட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பழைய புக்கில் புது புக்கில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோட்டை கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேட்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அவங்க ஃபஸ்ட் டைம் போனது, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டைம் போனது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அவங்களோட லாஸ்ட் இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஐ வாஸ் நாட் பார்ன் ஃபார் ஒன் கார்னர், த ஹோல் வேர்ல்டு இஸ் மை நேட்டிவ் லேண்டு. ஸோ அந்த உலகமே பார்த்தோம் அப்படின்னா என்னோட நாடு தான் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சேம் இன்டர்வியூவில் பார்த்தோம் அப்படின்னா த ஜேர்னி மேட்டர்ஸ் அஸ் மச் அஸ் த கோல், லிசன் டு த சவுண்ட் ஆஃப் நேச்சர், டேக் குட் கேர் ஆஃப் ஃப்ரெஜைல் பிளானட். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அதெல்லாம் கேட்கலாம். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொன்னது தான். ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் நிறைய அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ காங்கிரஸ்னல் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஆனர்,
நாசா ஸ்பேஸ் ஃப்ளைட் மெடல், நாசா டிஸ்டிங்யூஸ் சர்வீஸ் மெடல். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க மறைவுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்காக வந்து மெமோரியல், ஸோ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்சாஸில் அர்லிங்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2010, ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அக்டோபர் 2020 பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் கார்கோ ஸ்பேஸ் கிராஃப்ட், அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாவ்லா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நேம் வந்து பண்ணியிருப்பாங்க. நார்த் டிராப் குரூமேன் சைக்னஸ் கேப்சூல், ஸோ இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ் கல்பனா சாவ்லா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நேம் வச்சுருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்பனா சாவ்லா அவார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ வந்து ஒரு வீர தீரம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தைரியத்துக்கான அவார்டு, கரேஜ் அண்ட் டேரிங் என்டர்பிரைசஸ், ஸோ அவங்களுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுக்காங்க. குருஷேத்திராவில் பார்த்தோம் அப்படின்னா கல்பனா சாவ்லா பிளானட்டேரியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ கல்பனா சாவ்லாவோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்தன் டாட்டா வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து டு பி அன் அஸ்ட்ரானட், ஸோ வந்து ஒரு அஸ்ட்ரானட் ஆகிறது தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஏமா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம். அவனோட பிரதர் சஞ்சய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருப்பாங்க. அவன் இறந்த டேட் பார்த்தோம் அப்படின்னா February 1, 2003. ஸோ நம்ம வந்து அப்ளை பார்த்தோம். ஸோ அவங்க சொன்னது ஐ வாஸ் நாட் பார்ன் ஃபார் ஒன் கார்னர், த ஹோல் வேர்ல்ட் இஸ் மை நேட்டிவ் லேண்டு. ஸோ இது வந்து HW லாங் ஃபெல்லோ, ஸோ இது கொடுத்துட்டு யார் சொன்னாங்க அப்படிங்கிற வந்து கேட்கலாம். த ஹைட் பை கிரேட் மென் ரீச்டு அண்ட் கெப்ட் were not attained by sudden flight, but they while their companions slept were toiling upward in the night. அதே மாதிரி வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னது தட்ஸ் ஒன் ஸ்மால் ஸ்டெப் ஃபார் அ மேன், ஒன் ஜியான் ஃபார் மேன் கைண்டு. ஓகே, ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3க்கு 21 ஜூலை 1969 பார்த்தோம் அப்படின்னா வந்து போயிருப்பார். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாமில் கேட்கலாம். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், அவுட் ஆஃப் சோர்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக கலெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஆல்ரெடி ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா போயம் ப்ரோஸ் எல்லாமே கதையாகவும் ஷார்ட்கட்டாகவும் கொடுத்துருக்கோம். மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.